மேம் ஃபர்ஸ்ட் ரெசிபி ரொம்ப சூப்பர் டூப்பரா செஞ்சு கொடுத்தீங்க மட்டன்ல. இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்? அடுத்தது வந்து ஒரு டெசர்ட் நம்ம செய்யலாம். ஓகே. இது வந்து லிச்சி ஃபிர்னி, இதுக்கு பேரு லிச்சி ஃபிர்னி. ஆமா. இப்போ வந்து லிச்சி சீசன் இல்லையா, அதனால நம்ம இந்த டெசர்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம். கேசர் லிச்சி பிர்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பால், பாஸ்மதி அரிசி, லிச்சி, ரோஸ் வாட்டர், நட்ஸ், முந்திரி, குங்குமப்பூ. பாசுமதி அரிசி வந்து இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால்னா ஒரு கை பாசுமதி அரிசி இருந்தா போதும். ஓகே. அது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் அது நம்ம கோர்ஸா கிரைண்ட் பண்ணணும். ரொம்ப ஃபைன் பேஸ்டா நம்ம கிரைண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. கோர்ஸா கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டு பால்ல ஆட் பண்ணிக்கணும். ஓகே. இப்ப முதல்ல நம்ம பாலை கொதிக்க வைக்கலாம். இப்போ நீங்க எவ்வளவு பால் எடுக்கிறீங்க? இது வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் நமக்கு போதும். ஓகே. பால் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி வந்து அரைச்சுக்கலாம். ஓகே. சோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு. ஆமா. 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு கை அளவு, ஒரு உள்ளங்கை அளவு பாஸ்மதி அரிசி ஊற வச்சா போதும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நம்ம அரைச்சுக்கணும். பால் நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க அரைச்சு வச்சிருக்கிற அரிசி நம்ம போட்டுடலாம். ஓகே. பால் நல்லா சூடானோன்னு நம்ம அரிசி அதுல போட்டுறோம். அரிசி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே. இதோட அவுட்கம் வந்து உங்களுக்கு பாயாசம் மாதிரி இருக்கும். இது வந்து ஹாட்டா நீங்க சாப்பிடறதை விட ரெஃப்ரிஜரேட் பண்ணி சில்லுன்னு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஃப்ரூட் போட போறோம். யூஸ்வலா பாயாசத்துல வந்து நம்ம பழங்க ஆட் பண்ண மாட்டோம். இது வந்து நம்ம பழமும் ஆட் பண்ண போறோம். இதுக்கு வந்து நம்ம லிச்சி போட போறோம். லிச்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு மெக்னீசியம் இருக்கு, விட்டமின் சி இருக்கு. எஸ்பெஷலி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். சூப்பர். நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனா அதுல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது சிலருக்கு தெரியாது. பாஸ்மதி அரிசி நம்ம 1-2 அரைச்சி போட்டதால ஈஸியா குக் ஆயிடும் இல்லைங்களா? ஆமா, 1-2 அரைச்சனால ஈஸியா குக் ஆயிரும். இப்ப ஃப்ரூட் வந்து உரிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம சின்ன பீசஸா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணணும். இது வேகிற வரைக்கும் உங்களுக்கு சிம்ல தான் வச்சிருக்கணும். ஏன்னா ஹைல வச்சோம்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும். அரிசி வேகிற வரைக்கும் நம்ம சிம்ல வச்சு கிளறிட்டு இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் வச்சா அந்த ரைஸ் குக் ஆயிடுமா? ஒரு 15 நிமிஷத்துல கூட குக் ஆயிரும். ஊற வச்சிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, அதனால ஒரு 10-15 நிமிஷத்துல வெந்துரும். அதுக்கப்புறம் லிச்சி போட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். உங்க வீட்ல யாருக்கு இது ரொம்ப ஃபேவரட்? என்னோட ஃபேவரட் டிஷ் தான். ஓகே. அப்ப சீசனுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரூட் ஆட் பண்ணி. ஆமா, ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். யூசுவலா நம்ம செய்யற பாயாசம் அல்லது ஜவ்வரிசி, சேமியா இந்த மாதிரி செய்வோம். அதுல வந்து நம்ம இதை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். இதுல வந்து ஃப்ரூட் ஆட் பண்றதுனால குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். லிச்சியில வந்து டேஸ்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம லிச்சி போட போறோம், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுவோம். அப்ப வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்ப நம்ம லிச்சி ஆட் பண்ணிடலாம். ஓகே. இப்ப அரிசியோட சேர்ந்து லிச்சியும் நல்லா வேகுது. அப்ப ரைஸ் ஒரு நல்லா குக் ஆற ஸ்டேஜ்ல லிச்சி ஆட் பண்ணி. ஆமா, ஏன்னா உங்களுக்கு லிச்சி சீக்கிரம் வெந்துரும். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் போதும் லிச்சி வேகறதுக்கு. முதல்லயே ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப குழஞ்சிரும். இது பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம. ஆமா, இதுக்கு வந்து யூசுவலான நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணலாம். பட் பாஸ்மதி ரைஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நம்ம சாஃப்ரான், ரோஸ் வாட்டர் இது எல்லாமே ஆட் பண்றோம். சோ பாஸ்மதி ரைஸ் போடும்போது டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப லிச்சி நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப சுகர் அளவுமா? சுகர் அளவு வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து நீங்க 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்க சுகர் ஃப்ரீ கூட வேணும்னா போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரூட்லயும் அந்த ஸ்வீட். ஆமா. இப்ப அடுத்தது வந்து நம்ம ரோஸ் வாட்டர் ஊத்தணும். ஒரு ஸ்பூன் மட்டும் ரோஸ் வாட்டர் இதுல சேர்க்கலாம். ஃபைனலா நம்ம சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டெசர்ட்னாலும் அதுல நீங்க குங்குமப்பூ ஆட் பண்ணும்போது அதோட ஃபிளேவரும் சரி டேஸ்டும் சரி எல்லாமே அப்படியே தலைகீழ மாறிடும். ஆமா, அதுவும் நீங்க ஆல்ரெடி ரோஸ் வாட்டர் வேற சேர்த்திருக்கீங்க. அது குங்குமப்பூ. அவ்வளவுதான், நல்லா வெந்துருச்சு. இது இந்த பதத்துல இருக்கும் போதுதான் எடுக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மண் பானையில இருந்தா ரொம்ப பெஸ்ட். மண் பானையில வச்சு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸாட்டிக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு மேல வந்து நம்ம நட்ஸ் தூவிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரானரி மேம், சான்ஸே இல்ல. ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்போ சீசன் ஃப்ரூட் லிச்சி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டெசர்ட் வந்து சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. கேசர் லிச்சி பிர்னி செய்யும் முறை: வாணலியில் பாலை ஊற்றி கொதிக்க விடவும். மிக்சியில் ஊற வைத்த பாஸ்மதி அரிசியை ஒன்றும் பாதியாக அரைத்து அந்த அரிசியை பாலில் கலந்து விட வேண்டும். லிச்சி பழத்தை தோல் உரித்து அதில் இருக்கும் விதையை நீக்கி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொண்டு லிச்சி பழத்தை பாலில் சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். பிறகு சர்க்கரை, ரோஸ் வாட்டர், குங்குமப்பூ போட்டு இறக்கினால் கேசர் லிச்சி பிர்னி ரெடி. சரி நேர்களே, இன்றைக்கு நம்முடைய எபிசோட்ல 2 விதமான சூப்பர் டூப்பர் ரெசிபிஸ் நமக்காக திருமதி யாழினி நந்தகுமார் அவர்கள் செஞ்சு காட்டினாங்க. கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.